இந்த நாளில் நம்ம பேசக்கூடிய மிஷினரி வந்து ஜான் பேட்டன் என்ற மிஷினரி குறித்து நம்ம பேச போகிறோம். இவர் ஸ்காட்லாந்து நாட்டில் 1824ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் இவர் பிறந்தவர். இவருடைய தகப்பனார் வந்து மிகவும் பக்தி உள்ளவராக இருந்தார். 3 வேளையும் ஜெபிக்கிறவராகவும் தன் மனைவி பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவராகவும் இருந்தார். அதனால் சின்ன வயதுலேருந்தே நம்ம ஜான் பேட்டன் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மிஷினரி ஜான் பேட்டன் வந்து சின்ன வயதிலேருந்து கர்த்தருக்கு பயப்படுதலையும் அவர் வந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்து கொண்டிருந்தாங்க. அவங்க தாயும் விசுவாசத்திலே தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சமயத்தில் வந்து ஜான் பேட்டன் ஜான் பேட்டனுடைய தகப்பனார் ஊழியத்து நிமித்தமாக வெளியே சென்றிருந்த வேளையில் அவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு உணவும் இல்லாத வேலையில் அந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, ஜான் பேட்டனுடைய தாயார் குழந்தைகள் கூட்டி ஜெபித்து விட்டு படுக்கைக்கு வெறும் வயிற்றோடு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கு நாளைக்கு காலைக்கு நமக்கு நிறைய ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய உணவு பதார்த்தங்களை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்துட்டு அவங்கள படுக்கைக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது தேவன் வந்து இதை அறியாமலே ஜான் பேட்டனுடைய தகப்பனார் அநேக பதார்த்தங்களையும் அநேக உணவுப் பொருட்களையும் அனுப்பியிருந்தாங்க. அப்போ இதை பார்த்த ஜான் பேட்டன் அவங்களுடைய சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்துவின் மீது ஒரு விசுவாசத்தை அந்த தாயார் உண்டு பண்ணியிருந்தாங்க. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லிட்டு இந்த அநேக சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி விசுவாசத்தின் மேலே அவர் தாகம் உள்ளவராக இருந்தார், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இது நிமித்தமாக அவர் என்ன செய்தார்னாக்க, நாம் தேவனுடைய பணியை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்னதிலிருந்தே வேத வாசிப்பிலே தன்னுடைய வாழ்க்கை கழித்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஒரு மிஷினரி ஒரு பைபிள் காலேஜில் போய் வேதாகம கல்லூரியிலே போய் தன்னுடைய படிப்பை முடித்து விட்டு அவர் என்ன செய்தார்னாக்கா, அவங்களுடைய தகப்பனாருக்கு என்னன்னாக்கா, தன்னுடைய மகன் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய காரியங்களில் இருக்க வேணும்னு சொல்லி அவங்க தகப்பனார் தாயாருடைய ஆசை. இது நிமித்தம் அவர் என்ன செய்கிறாருனாக்கா, அந்த வேதாகம கல்லூரியிலையும் ஒரு மிஷன் இயக்கத்திலையும் அவர் இருக்கிறாரு. அப்படி இருந்து கொண்டு இருக்கிற வேலையில் நியூ ஹெப்ரைடைஸ் என்ற அந்த ஒரு தீவில் வந்துட்டு நரமாம்சம் சாப்பிடுகிற மனிதர்கள் இருக்கதை வந்து அவர் கேள்விப்படுறாரு. அந்த இடத்துல போய் தன்னுடைய மிஷினரி பணியை செய்ய வேண்டும் என்று ஜான் பேட்டன் விரும்புகிறார். அதை வந்து அந்த மிஷன் இயக்கத்தில் சொல்லும்போது அவங்க வந்து இவரை அனுப்புவதற்கு என்ன செய்கிறாங்கனாக்கா, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் தன்னுடைய தாய் தகப்பனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்னாக்கா, அந்த நியூ ஹெப்ரைடைஸ் என்ற அந்த தீவுக்கு போய் அங்கே போய் இறங்குறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்களா, மனுஷர்கள் வந்து நரமாம்சத்தை அங்கே வருகிற எந்த ஒரு மிஷினரியும் எந்த ஒரு மனிதனையும் உயிரோடு விடாதபடி அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, அடித்து புசித்து விடுவாங்களாமா. இதுக்கு முன்பாக போன மிஷினரிமார்களையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொன்று நரமாம்சம் புசித்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து மிகவும் கொடுமையானவர்களாய் காணப்பட்டிருக்கிறாங்க. என்னன்னாக்கா, மரித்து போன ஆவிகளையும் அநேக விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டு அவர்கள் வந்து தங்களுக்கு கடவுளாக வழிபட்டு கொண்டு இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு அந்த தங்கள் நீடித்த நாட்களாக வாழணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்களா, பலி செலுத்துவாங்களாங்க, நரபலி கொடுப்பாங்களாமா. அந்த நரபலி எப்படி கொடுப்பாங்கன்னாக்க, தனக்கு பிடிக்காத ஒருவரை என்ன செய்வாங்களா, வலுக்கட்டாயமாக பிடித்து தனக்கு ஒரு மனுஷனை பிடிக்கலைன்னா அவங்கள என்ன செய்வாங்களா, நரபலி கொடுத்து அந்த மாம்சத்தை இவங்க புசிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறார். இதற்காக அநேக மந்திரவாதிகளையும் அநேக விக்கிரகத்தின் ஆவிகளையும் அநேக அசுத்த ஆவிகளையும், மரித்து போன அசுத்த ஆவி இருக்குதுங்க இல்லைங்களா, அந்த ஆவிகளையும் அவர்கள் என்ன செய்தாங்க, வழிபட்டு அதற்கு பலி செலுத்தி அதற்கு அதை வணங்கி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜான் பேட்டன் என்ன செய்கிறாரு, அங்கே போய் இறங்குறாரு. இறங்கும்போது இவரையும் கொன்று புசிப்பதற்கு அநேக முறை முயற்சிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கிருபை ஜான் பேட்டன் கூட இருந்தபடியினாலே அவர் என்ன செய்கிறாருனாக்க, அந்த இதுக்கெல்லாம் தப்பித்து கொண்டு ஆண்டவர் அவரை காப்பாற்றுகிறார். அங்கே போய் தனக்காக ஒரு சின்ன ஒரு மர வீட்டை ஆயத்தப்படுத்தி அதில் இருந்து தேவனை துதித்து அங்கே வந்துட்டு
கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே என்னன்னாக்கா கணவர் இறந்து போயிட்டாருனாக்கா தன் மனைவியும் கழுத்தை நெரித்து கணவரை புதைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கணவனோடு சேர்ந்து அவர்களை புதைத்து விடுவாங்களே. இப்படிப்பட்ட கொடுமையான நரமாம்சம் சாப்பிடுகிற இப்படிப்பட்ட காட்டுவாசிகள் மத்தியில் தான் அவர் என்ன செய்கிறாரு, தன் மிஷினரி பணியை நடத்தி கொண்டிருந்தார்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தன் மனைவியோடு அங்கே போயிருக்கிறாரு. அவர் மனைவிக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஹெப்டைட்டிஸ் இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கனாக்க அங்கே மிகவும் கொடுமையாக இவர் அநேக முறை கொலை செய்ய முயற்சித்தனால இவர் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, தானா என்ற தீவுக்கு போகிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தானா தீவுக்கு போகிறாரு. அங்கேயும் என்ன செய்கிறாங்கனாக்கா அங்கேயும் நரமாம்சம் சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இவர் அங்கே என்ன செய்கிறாருன்னா, அங்கே போகும்போது அங்கே இவருக்கு முன்பாக ஒரு மிஷினரி குடும்பத்தினர் என்ன செய்கிறாங்கனாக்கா அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சிலரை தேவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நடத்தி கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வந்து இந்த ஆங்கிலேயருடைய வியாபார கப்பலெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த வியாபார கப்பலிலிருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களுக்கு தேவையான துப்பாக்கிகளையும் அங்கே தேவையான தளவாடங்களை வாங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்களும் என்ன செய்வாங்கனாக்க தங்களுக்கு வேண்டாதவர்களை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தனக்கு வேண்டானாக்கா அந்த மனுஷனை என்ன செய்வாங்களாமாக்க அவங்களுடைய நண்பரை கொண்டே அவரை வந்து என்ன செய்யணுமா, அவங்க நண்பரே அந்த மனிதனை சுட்டு கொள்ள வேணும், சுட்டு கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையை அவங்கள நிறைவேற்றி கொண்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறாங்கனாக்கா இவர் போய் அந்த இடத்துல வந்து இது வந்து துப்பாக்கி இந்த மாதிரி இது போதை வஸ்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் தவறு என்று போதிக்கப்பட்டு அங்கே ஒரு மர வீடு அமைத்து அந்த வீட்டில் இருக்கும்போது அவருடைய எல்லாவித பொருட்களையும் என்ன செய்கிறாங்க, அந்த ஊர் தலைவரானவர் அவர் எடுத்துக்கொண்டு போயிடறாரு. அவங்க வசிப்பதற்கு ஒரு இது கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அவங்க தலைவனிடத்தில் போய் கெஞ்சி வேண்டிக் கொண்டு அவருக்காக ஒரு சுடுதண்ணி வைக்கக்கூடிய பாத்திரத்தை தான் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு வந்து மூடி இல்லாமல் கொடுக்குறாங்க. இப்படி கடினமாக இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலையில் தான் அந்த இடத்துல வந்து அவரும் அவருடைய மனைவியும் என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இவங்க அந்த குடிசையில் இருக்கிறாங்க, பக்கத்தில் வந்து நரமாமிச பலி வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்களாக்க, அங்கே வந்து அந்த நரமாமிச சாப்பிட்றவங்க அந்த பலி செலுத்துறது வந்து மிகவும் கொடுமையான இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து தானா தீவில் வந்து இந்த ஜான் பேட்டன் அவர்களுக்கு வந்து என்ன செய்து ஒரு மகன் பிறக்கிறாரு. மகன் பிறந்து 3 வாரத்திலே ஒரு விஷ காய்ச்சலாலே பாதிக்கப்பட்டு அவங்க மகன் இறந்து போய்விடுகிறாரு. சிறிது நாட்களிலே அவங்க மனைவியும் அந்த விஷ காய்ச்சலாலே என்ன செய்கிறாங்க, மனைவியை இழந்து போயிடுறாங்க. இவர்களை இருவரையும் தன்னுடைய கையினாலே குழி தோண்டி புதைக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருந்துச்சு. இவ்வளோ கொடுமையான சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் என்ன செய்யலை, தேவனை விட்டு பிரியலை, அங்கே பணி செய்வதை விடலை. அப்போ என்ன செய்கிறாருனாக்கா இவரும் மிகவும் என்ன செய்கிறாரு, பலவீனமாகி இவரும் சோர்ந்து போயிட்டு என்ன செய்கிறாருன்னா ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு கப்பலை வாங்குறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்கே ஊழியத்தை செய்து அதன் மூலியமாய் வந்த வருமானத்தை ஈட்டி தனக்காக ஒரு சொந்த கப்பலை வாங்கிட்டு திரும்ப என்ன செய்கிறாருனாக்கா அனிவா என்ற தீவுக்கு வந்து அவங்க வராரு. அனிவா தீவு எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே வந்து இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஜான் பேட்டன் மிஷினரியை வந்து ஒரு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க மத்தியில் ஊழியம் செய்வதற்கு அவங்க இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஊர் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே இருந்த மிஷினரிகளின் நிமித்தமாக அநேகர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்க, ஆண்டவரை நேசித்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யுங்க, படிப்பறிவு இல்லாதவர்களாய் காணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஊர் தலைவன் மூலியமா மரக்கட்டை இருக்குது இல்லைங்களா, மரக்கட்டையில் தனக்கு தேவையான ஒன்றை என்ன செய்கிறாருனாக்க ஒரு காட்டுவாசியினுடைய தலைவர்கிட்ட எழுதி கொடுத்து அதை வந்து தன் மனைவியினிடத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கி வரும்படியாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மர பலகையில் எழுதப்பட்ட வார்த்தையை படித்து அதை வாங்கி வரும்போது இவர் என்ன செய்கிறார், நாங்கள் அந்த மரப்பலகையை வைத்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த மொழியை
அனிவா மொழியை கற்றுக் கொடுத்து 2 மொழியும் மற்றும் இவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறாரு. இது எதற்காக, உன் பெயர் என்ன, இந்த 2 வார்த்தை மற்றும் கற்றுக்கொண்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாருனாக்கா அந்த மக்களுக்கும் அந்த மரப்பலகையை வைத்துக்கொண்டு கல்வியை கற்றுக் கொடுக்கிறாரு. கல்வியை கற்றுக் கொடுத்து என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல வேதாகமத்தை முதலாக அந்த இடத்துல அனிவா மொழியில் அச்சிடுறாங்க. அச்சிடப்பட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் விநியோகப்படுகிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவர் அந்த அனிவா தீவுக்கு போவதற்கு முன்பாகவே 2வது திருமணம் செய்திருக்கிறாரு. அங்கே போய் என்ன செய்கிறாரு, தன் மனைவியோடு தான் அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கே போகும்போது கணவன் மனைவியும் அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. குடும்பமாக அந்த இடத்துல தேவனுடைய பணியை செய்து, மிஷினரி பணியை செய்து அந்த தீவு ஜனங்களையே என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு நேராக திருப்பி எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் அவர்கள் ஜான் பெட்டன் ஐயா ஊழியம் செய்து தன்னுடைய பணியை என்ன செய்தார், நிறைவேற்றி 1907ஆம் ஆண்டு அவர் என்ன செய்கிறாரு, இறைவனடி சேர்ந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி எவ்வளவோ போராட்டங்கள், அந்த கொடிய நரமாமிசம் சாப்பிடுகிற அந்த ஜனங்கள் மத்தியில், காட்டுவாசிகள் மத்தியில் தம்முடைய மனைவி பிள்ளைகளை இழந்த சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய ஜீவனுக்கு பாதகம் வந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த இடத்துல தொடர்ந்து போய் தன்னுடைய சுவிசேஷ பணியை செய்து அநேக ஜனங்களை அவர்கள் ஆதாயப்படுத்தினார். தன்னுடைய மிஷினரி பணியை செவ்வையே செய்து முடித்தார். அதுபோல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கடவுளை நம்ம விட்டு விலகிடுறோம், ஜெபிக்கிறதில்ல, வேதத்தை வாசிக்கிறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மிஷினரி பணியை செஞ்சுருக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யணும், சுவிசேஷ பணியை செய்யணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி போய் செய்வோமா, நிச்சயமாக செய்ய மாட்டோம் யாருமே. ஆனால் நமக்கு முடிந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.